இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 37:4. சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை நான் கூறிக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் அநேக அற்புதங்களையும் பெரிய பெரிய காரியங்களையும் செய்யக்கூடிய தகப்பனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நமக்கு அவர் வாக்குத்தத்தமாக கொடுப்பது என்ன? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நாம் எல்லாருமே ஏதோ ஒரு வித காரியத்தோடு கூட தான் என்ன செய்றோம், உள்ள வருகிறோம். ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு கூட, எனக்கு ஏதோ ஒரு தேவையா இருக்குது, என்னுடைய சரீரத்துல காணப்படுகிற வியாதி பலவீனங்கள் மறைய வேண்டும், அல்லது என்னுடைய தொழில் விருத்தி அடைய வேண்டும், அல்லது என்னுடைய படிப்பு ஆசிர்வதிக்கப்பட வேண்டும், அல்லது எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், அல்லது எனக்கு ஒரு நல்ல திருமணம் நடைபெற வேண்டும், அல்லது எனக்கு ஏதோ ஒரு காரியங்கள், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நினைச்சிரோம். ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் நினைச்சிரோம், நாடி வருகிறோம். ஒருவேளை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நாம் நினைச்சிரோம், ஆண்டவரை எப்படியாயினும் என் குடும்பத்தின் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், என் குடும்பத்தின் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு விண்ணப்பத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் நினைச்சிரோம், நாடி வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் வந்த பிறகு, என்னிடத்தில் உன்னுடைய விண்ணப்பத்தை தெரிவித்த பிறகு மனமகிழ்ச்சியாயிரு, நான் உன் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வேன், அருள் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அநேக நேரங்கள்ல கால தாமதம் ஏற்படும் பொழுது, அல்லது நமக்கு ஏதோ ஒரு இடையூறு, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்யறோம், அதிகமாக சோர்ந்து போன பிள்ளைகளாக, அதுவும் இப்பொழுது இந்த கடைசி காலங்கள்ல நமக்கு என்ன செய்யுது, மிகுந்த மனச்சோர்வு ஏற்படுகிறது. ஒருவேளை நாம சொல்ல போனாச்சுன்னா நம்முடைய வேலை பளுவின் நிமித்தமாக, அல்லது நமக்கு ஏதோ ஒரு சின்ன அற்ப காரியமாக இருக்கலாம், ஆனா நம்மளுக்கு அது என்ன செய்யுது, மிகுந்த மனச்சோர்வை உண்டாக்கி ஆண்டவரை தேட முடியாதபடிக்கு, அவருடைய வழியில் நாம நடக்க கூடாதபடிக்கு நம்மை என்ன செய்யுதுன்னா கீழே விழத்தல்றதா இருக்கிறது. ஆனா ஆண்டவருடைய வசனம் நமக்கு அநேக நேரங்கள்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. என்ன சொல்லி இருக்கிறாரு? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல நாம் நம்முடைய விண்ணப்பங்களை வைத்து விட்ட பிறகு நாம என்ன செய்ய வேண்டாம், துக்கமா இருக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துல மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஒருவேளை இது கடினமான காரியம் தான், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்ல முடியாது, நம்ம வாயின் வழியாத்தான் சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று நம்பிக்கையோடு நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நாம என்ன செய்வோம், உதட்டளவுல ஏதோ ஒரு சின்ன புன்னகையை பூத்தவாறு நாம சொல்ல முடியும். ஆனா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட நாம என்ன செய்யணுமா, பற்றி கொண்ட பிள்ளைகளாக இதை அறிக்கை பண்ண வேண்டும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஒருவேளை வேதாகமத்துல நாம் ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். தானியேல் அப்படிங்கிற ஒரு சகோதரனை பார்க்கிறோம். அங்க தானியேல் 9:23 சொல்லப்பட்டுள்ளது, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, அதாவது அவன் வேண்டுதல் முடித்துவிட்டு சில காலங்கள் கழித்து, அல்லது இன்னும் நிறைய நாட்கள் போய் அப்படிலாம் இல்ல, வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அவனை குறித்து முன்னால் உள்ள அதிகாரங்கள் அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு அதிகாரமாக பார்க்கும் பொழுது, தானியேல் 1:8 தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஒருவேளை அவன் தன்னுடைய இருதயத்துல ஒரு பெரிய தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் பரிசுத்த ஜீவியம் செய்யணும். அப்ப என்னை தீட்டுப்படுத்துற எந்த காரியமும் என் சரீரத்திற்குள்ளோ என் ஆத்மாவிற்குள்ளோ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், முதலாவது ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாமும் கூட நாம் வாஞ்சித்ததை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நாம் விண்ணப்பித்ததை
பெற்றதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம என்ன செய்யணும்? நம்மிடத்தில் காணப்படுகிற பாவ அழுக்குகள், பாவ கரைகள் நாம என்ன செய்யறோம்? ஏதேனும் காணப்படுமானால் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? அதை விட்டு விடுவதற்கு தீர்மானம் பண்ண வேண்டும். அதான் நம்ம பார்க்கிறோம் நீதிமொழிகள்ல, நம்ம தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாம கேட்கலாம், நான் பாவியா? நான் எந்த பாவமே செய்யல, நான் யாருக்கும் தீங்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல நாம நம்முடைய இருதயத்துல நினைச்சிரோம் நினைக்கிறோம். ஒரு வேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துல நாம நினைச்சினோம், நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சில மணி துளிகள் நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்முடைய பாவங்களை நமக்கு உணர்த்துவார். நம்ம எந்த காரியத்தில் குறை உள்ள பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் அப்படிங்கிறத அவர் என்ன செய்வாரு? நமக்கு தெளிவுபட கூறுவார். ஒருவேளை என்னுடைய அப்பா கூட என்ன செய்வாங்கன்னா, நான் பார்த்திருக்கிறேன், அதிகமா சொல்லுவாங்க, நான் எந்த தப்புமே செய்யலையா, நான் யாருக்குமே துரோகமே செய்யலையே அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நம்மளால அப்படி தைரியமா சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தர். அவர் என்ன செய்யறாரு? என்ன சொல்றாரு? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் என்று சொல்லி நாம ஆபகுக்குள்ள அவரை என்னை குறித்து பார்க்கிறோம். ஒருவேளை என்னை குற்றப்படுத்த யாரால் கூடும் என்று சொல்லி அவரே என்ன செய்யறாரு? ஒரு தடவை சொல்றாரு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகத்துல குற்றம் இல்லாத பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தராய் என்ன செய்தாரு? வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனா நாம பாவத்துல பிறந்த ஆட்கள், நம்ம எப்பவுமே பாவத்துல பிறந்தவங்க தான். அதான் தாவீது தன்னுடைய சங்கீதத்துல 51ஆம் சங்கீதத்துல அறிக்கையிடும் பொழுது, நான் என் தாயின் வயிற்றில் என்ன செய்தேன்? பாவத்துல கற்பந்தரித்தேன் நினைச்சிறாரு அவர் விண்ணப்பம் பண்ணுகிறாரு. ஒருவேளை இந்த நாட்கள்ல நமக்கு மறைவா இருக்கலாம், ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு நீங்க தயவாய் அதை உணர்த்துங்கப்பா. யோபு கூட அப்படி கேட்கறதை நாம பார்க்கிறோம். ஆண்டவரே என் மீறுதலையும் என் குற்றத்தை எனக்கு உணர்த்துங்கப்பா, எவ்வளவு என்பதை எனக்கு உணர்த்துங்க ராஜா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? தாழ்மையோடு கூட விண்ணப்பம் ஏறெடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நாம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்துல நான் தீட்டுப்படாதபடிக்கு என்ன செய்யணும்? வேண்டுதல் பண்ணணும். அதுக்கு அடுத்த தானியேல் செய்திருக்கிற 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக, அடுத்த வசனத்தில் கடைசி, தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க ஒரு சின்ன சோதனை கொடுக்கிறார். என்ன சோதனை? பார்வோன் அங்க உள்ள அந்த நேபுகாத்நேச்சார் அவருக்கு ஒரு சொப்பனம் வெளியாக்கப்பட்டது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கண்ட அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் யாராவது தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்காத பட்சத்தில் நான் என்ன செய்வேன்? இங்க உள்ள ஞானிகள் எல்லாரையும் நான் அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் கட்டளை இடுகிறாரு. அப்போ இது லேட்டா தான் இந்த தானியேலுக்கு அந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்யறான்? கால அவகாசம் கேட்டு அவன் என்ன செய்யறான் பாருங்க. எப்படியான நான் என்ன செய்யணும்? இதனுடைய அர்த்தத்தை ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தானும் தன்னோடு கூட சேர்ந்து தன்னுடைய தோழருக்கும் அதை தெரிவிச்சு எல்லாருமா சேர்ந்து என்ன செய்றாங்க? ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறாங்க. ஒருவேளை இந்த நாட்கள்ல நாம அநேக காரியங்களை நம்முடைய ஒருவேளை நம்முடைய நண்பர்களோடு கூட என்ன செய்யறோம்? பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆனா சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதே கிடையாது. ஏதாவது ஒரு பெரிய காரியங்கள் நடைபெற போகுது, அப்ப நாம என்ன செய்யறோம்? ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது நாம நினைச்சு பார்த்திருக்கிறோமா? தெரியல, நான் கூட நினைச்சது கிடையாது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள்ல நம்ம அதை உணர்றதே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்கள் இப்பொழுது நம்ம ஒரு ஜெப குறிப்பாக ஜெபித்தோம், கொரோனா இன்னும் பரவி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஒரு சமயத்துல சில சமயங்கள்ல இன்னும் அந்த முந்தின காலங்கள் போல ஒரு பெரிய அளவில் உண்டாகிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் ஏற்படுகிறது இல்லையா? ஒருவேளை நம்ம மனசுல அதை நம்ம நினைக்கிறோம், நாம என்ன செய்யறோம்? சில நேரங்கள்ல ஜெபிக்கிறோம், சில நேரங்கள்ல மறந்து போகிறோம். ஆனா இந்த தானியேல் தன்னுடைய ஞானிகள் எல்லாரும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இந்த காரியத்தை தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய தோழருக்கும் தெரிவித்து ஆண்டவரை நோக்கி இரக்கம் கேட்கணும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாரு?
விண்ணப்பிக்கிறதற்காக ஆயத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்கள்ல நாம நம்முடைய குடும்பத்திற்காக மட்டுமே அல்ல, ஒருவேளை அடுத்த கடவுளுக்கு சித்தமான அடுத்த வருடத்துல நம்முடைய தமிழ்நாட்டுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. காலங்கள் வித்தியாசமா இருக்குது. ஒருவேளை அரசியல் காரியங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகள்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்ப ஆண்டவரை நோக்கி நம்முடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே இந்த காரியத்துல நீங்க எப்படியாயினும் இரக்கம் காண்பிக்கணும்ப்பா, எப்படியாயினும் நீ இரக்கம் செய்யணும், உம்முடைய பிள்ளை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணுமா? நாம இப்படிப்பட்ட காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுக்க வேண்டும். இந்த கொரோனா காலத்திற்கும் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய நண்பர்களோடு சேர்ந்து, நம்முடைய குடும்பத்தின் நண்பர்களோடு சேர்ந்து, வெளியில உள்ள நண்பர்களோடு சேர்ந்து இப்படிப்பட்ட பெரிய காரியங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம என்ன செய்யணும்? இரக்கம் கேட்கிறதற்காக நாம் கூடி வர வேண்டும். அடுத்தால தானியேல் 2:30 உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டென்பதினாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. அவன் மிகவும் தாழ்த்தி இந்த வார்த்தையை ராஜாட்ட சொல்றதை பார்க்கிறோம். ஒருவேளை அவனும் அவனுடைய தோழர்களும் அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அவன் திரும்ப என்ன செய்யறான்? ராஜாவிட்ட அதை சொல்ல வாரான். அப்போ சொல்ற முதல் வார்த்தை இதுதான். என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கு பெரிய ஞானம் உண்டு அப்படிங்கிறதுனால இல்ல, இந்த அர்த்தம் உமக்கு தெரியணும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீ என்ன செய்யணும்? அறியணும். அதுக்காக வேண்டியே ஆண்டவர் என்ன செய்யறாரு? எனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அப்ப அவன் தன்னை வெகுவாய் தாழ்த்துகிறேன்னு நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்கள்ல எங்கு பார்த்தாலும் ஒரு போட்டி சூழ்நிலையா தான் நம்ம நினைச்சிரும் பார்க்கிறோம். வேலை பார்க்கிற ஸ்தலங்கள்ல, தொழில் ஸ்தலங்கள்ல, ஆலய காரியங்கள்ல, எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கும் பொழுது என்னை முன்னிலைப்படுத்தி பேச வேண்டும், என்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம்? நம்ம நிறைய காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். சபைகள்ல எல்லா இடங்கள்லயுமே நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க தானியேல் என்ன சொல்றாரு? எனக்கு அதிக ஞானம்லாம் கிடையாது, நீர் என்ன செய்யணும்? இந்த அர்த்தத்தை தெரியணும், உம்முடைய காரியங்களை நீர் அறிந்து கொள்ளணும், அதுக்காகத்தான் இது எனக்கு என்ன செய்து வெளியாக்கப்பட்டது என்று சொல்லி இந்த தானியேல் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்தால நாம் பார்க்கிறோம் தானியேல் 4:27 நீங்க பாத்தீங்கன்னா, நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? ஒரு பெரிய அரசர்கிட்ட போய் நின்னு சொல்றாரு. எதுக்காக? அந்த நேபுகாத்நேச்சார் என்ன செய்தார்னா, நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாராம்? பெருமையா நடந்துகிட்டாரு. ஒருவேளை அந்த பெருமையை அகற்றி விடும்படியாக இவர் எச்சரித்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை தானியேல் அற்பமான மனுஷராக இருக்கலாம். ஒரு பெரிய ராஜாவிட்ட போய் நீர் இப்படி செய்யக்கூடாது, நீர் என்ன செய்யணும்? உம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அகற்றி விடும், அப்பொழுதுதான் உம்முடைய வாழ்வு என்ன செய்யும்? நீடித்திருக்கும் என்று சொல்லி அவருடைய குற்றங்களை எடுத்துரைப்பதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த நாட்கள்ல கொடிய, அதாவது எல்லா இடங்கள்லயுமே நீங்க பார்க்கலாம். நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுனால ஒரு சில காரியங்களை நான் சொல்றேன். அதாவது ஸ்கூல்லயே சில பிள்ளைகள் தவறான வழிக்கு போவாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, சில ஆசிரியர்கள் இவன்ட்ட போய் ஏதாவது சொன்னாச்சுன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது வேலைக்கு ஆபத்து வந்து விடும், அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒன்னும் கண்டுகிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சில நேரங்கள்ல அதிக தைரியத்தோட கூட என்ன செய்வேன்? அந்த பையனை எழுப்பி விட்டு, இல்லாட்டி இந்த பொண்ணை எழுப்பி விட்டு, நீ செய்யறது தப்புமா, இப்படி செய்யவே கூடாது, இப்படி செய்தாச்சுன்னா நமக்கு பின்னாடி தண்டனை கிடைக்கும், அதனால இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம செய்யவே கூடாது, ஒழுக்கமா நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னா தைரியமா சொல்லிடுவேன். ஆனா பின்னாடி கொஞ்சம் மனதுக்குள்ள ஒரு பயம் வரும். ஆனா நம்ம ஒருவேளை நமக்கு கீழே உள்ளவங்ககிட்ட ஒருவேளை நம்முடைய நண்பர்களோட பழகிட்டு இருக்கும் போது நம்முடைய நண்பர்கள் ஒருவேளை தவறுதலான வழிகள் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது நாம என்ன செய்யணும்? அவங்களுடைய குற்றங்களை நாம என்ன செய்யணும்? தயவாய் எடுத்துரைக்கணும். ஒருவேளை நீ இப்படிப்பட்ட வழிகளில் செல்லக்கூடாது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லி நாம எச்சரித்து நாம ஒரு நல்வழிப்படுத்தும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்வாராம்? கிருபை செய்ய, இரக்கம் பாராட்ட, நம்முடைய வேண்டுதலை கேட்க அவர் ஆயத்தமாய் இருப்பார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? வேதாகமத்துல பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்க்கிறோம் தானியேல் 6:10 நீங்க பார்ப்பீங்கன்னா, தானியேலோ வென்றால் அந்த
பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஒருவேளை தானியேலை ஒரு பெரிய பதவியில கொண்டு வச்சுட்டார் அந்த ராஜா. வச்ச உடனே அங்க இருந்த மற்ற அதிகாரிகளுக்கெல்லாம் இந்த தானியேல் மேல ரொம்ப பொறாமை வந்துச்சு. நம்மளோட கூட இருந்தவன் எப்படி திடீர்னு இப்படி பெரிய பதவிக்கு அவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பொறாமை. அதனால எப்படியாவது இவனை குற்றம் கண்டுபிடித்து எப்படியாவது என்ன செய்யணும், தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நினைச்சுதாங்க பிரயாசம் பண்ணாங்க. ஆனா எந்த குற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்க கடைசியா ஒரு ஆலோசனை பண்றாங்க, எப்படியாவது அவனுடைய தேவனுடைய காரியத்துல என்ன செய்யணும், அவனை குற்றப்படுத்தி விட வேண்டும் என்று சொல்லி அங்க ராஜாட்ட போய் சொல்றாங்க, உண்மை ஆண்டவன் வணங்காத எந்த ஒரு உண்மை வணங்காம வேற எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்குகிறவனை நாம என்ன செய்யணும், சிங்க கபியில தூக்கி கொண்டு போய் போட்டுறணும், நீங்க அதனால ஒரு கட்டளை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ராஜாவுக்கு முதல்ல சங்கடமா தான் இருந்தது. திரும்ப என்ன செய்யறாரு, அவர் கட்டளை போட்டு தன்னுடைய முத்திரை மோதிரத்தினால என்ன செய்யறாரு, போட்டு அனுப்பி விடுறாரு. இவன் அந்த பத்திரத்துல கையெழுத்து வைக்கப்பட்டாச்சு அப்படிங்கிறத அறிந்த பிறகும் கூட என்ன செய்யறான், ஏற்கனவே செய்து வந்தபடியே 3 வேளையும் என்ன செய்யறான், எருசலேமுக்கு நேராக தன்னுடைய கைகளை விரித்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரத்தை செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். தனக்கு இக்கட்டு வந்துள்ளது அப்படிங்கறத அறிந்த பிறகும் கூட அந்த ஜெபத்தையும் நிறுத்தல, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய அந்த கணத்தை அந்த மகிமையையும் அவன் என்ன செய்யல, செலுத்தாம இருக்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த நாட்கள்ல நமக்கு ஏற்படுகிற சில காரியங்கள்ல, பாடுகள்ல, நெருக்கங்கள்ல நாம சோர்வுற்ற பிள்ளைகளா, ஆண்டவர் எவ்வளவோ தேடுறேன், எவ்வளவோ அவரை நேசிச்சு நான் எல்லா காரியங்களையும் செய்யறேன், ஆனா எனக்கு இந்த ஒரு காரியத்துல மட்டும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, எனக்கு பதிலே தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சோர்ந்து போன பிள்ளைகளா நாம என்ன செய்யறோம் தெரியுமா, சில நேரங்கள்ல ஜெபத்தை விட்டுரும். இல்லாட்டி ஏதோ சும்மா அறகுறையா ஒரு அஜாக்கிரதையா போய் நம்ம நினைச்சிரும் 2 வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றவங்களா காணப்படுறோம். ஆனா அந்த தானியேல் என்ன செய்திருக்கிறார் பாருங்க, தனக்கு இக்கட்டு வந்தாச்சு, சிங்க கபியில போடுவோன்னு சொல்லியாச்சு, அப்ப மரணம் தான் என்ன அடுத்தால அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் அவர் என்ன செய்தாரு, 3 வேளையும் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவருக்குரிய கணத்தை மகிமையை அவர் என்ன செய்தாரு, செலுத்தி கொண்டே இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம இந்த நாட்கள்ல எப்படியாக நாம காணப்படுகிறோம், நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சத்தியமான வார்த்தைகள். நாம ஒரு சில நேரங்கள்ல வாக்குத்தத்தங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறோமே ஒழிய அதற்கு மேல கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை நாம நினைச்சிறது இல்ல, பின்பற்றதே இல்லை, அது வாசிக்க போறதே இல்லை. அந்த குறிப்பிட்ட வார்த்தையை மட்டுமே தியானித்து முடித்து விட்டு ஆண்டவர் எனக்கு இதை சொல்லிட்டாரு இன்னைக்கு, அதனால கண்டிப்பா இதை செய்தே தருவார், எனக்கு செய்தே தீருவார் அப்படிங்கறது நினைச்சிரும் அப்படியே சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனா அதை நம்ம அடையணும் அப்படின்னு சொன்னா, அந்த வாக்கு தத்துவத்தை நாம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சில நேரங்கள்ல நமக்கு சில கட்டளைகள் வைத்திருக்கிறாரு. இந்த கட்டளைகள் அனைத்தையும் நாம என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றும் பொழுது நம்முடைய உள்ளான மனசை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த உள்ளான மனதுல உண்மை தன்மை காணப்படும் பொழுது அதை அறிந்த தேவன், நான் சொன்ன கட்டளைக்கெல்லாம் என் பிள்ளை எவ்வளவு வாஞ்சையா, எவ்வளவு ஆர்வமா என்னை தேடி பின்பற்றி வருகிறான், எனக்கு நான் எவ்வளவு சோதனை கொடுத்தேன், எவ்வளவு நெருக்கங்கள்லாம் வந்துச்சு, எவ்வளவு பாடுகள்லாம் கொடுத்திருந்தேன், ஆனாலும் அதுல என் பிள்ளை என்னை விடவே இல்லை, தன் விசுவாசத்தை விடவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரா, நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவர் உடனே இறங்கி வருவாராம். அதனாலதான் நாம் பார்க்கிறோம், தானியேல் 9:23 நீ மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன், சும்மா வெறுமனை பிரியமானவன் சொல்லல, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே அங்க கட்டளை வெளிப்பட்டது. இன்னும் ஒரு வசனம் பார்க்கிறோம், தானியேல் 6:23 பின்பகுதியை நீங்க பார்ப்பீங்கன்னா, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவனை குற்றப்படுத்தி என்ன செய்தாங்க, சிங்க கபியில கொண்டு போட்டுட்டாங்க. அவன் சிங்க கபிக்குள்ள போய் விழும்போது அவன் எப்படி இருந்தான், விசுவாசத்தோடு கூட போனானாம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிங்கங்களின் வாயிலிருந்து என்னை எப்படியாவது தப்புவிப்பார், என்னை எப்படியாவது ரட்சித்து காப்பாற்றுவார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட என்ன செய்தான் போனான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த நாட்கள்ல இந்த விசுவாசங்கள்லாம் நமக்கு குறைந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அதிகப்படியான சோதனை, அதிகப்படியான உடல் பலவீனம் அப்படிலாம் ஏற்படும் பொழுது, ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ, எனக்கு இவ்வளவுதானோ, இதுக்கு மேல இனிமே ஒண்ணுமே நடைபெறாதோ அப்படின்னு சொல்லி நினைச்சிரும் அங்கலாய்க்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் நாம் என்ன செய்யணும், காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கடைசியாக தானியேல் 9ஆம் அதிகாரம் அந்த 23ஆம் வசனத்திற்கு மேலே உள்ள பகுதிகளை நீங்க வாசிப்பீங்கன்னா, அவன் என்ன செய்தான் தெரியுமா, ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசத்தோடு கூட காத்திருந்து தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களின் பாவத்திற்காகவும் அவன் மன்னிப்பை கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி தன்னுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய ஜனங்களின் பாவங்களுக்காகவும் விண்ணப்பத்தை ஏறெடுப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துல நாம் என்ன செய்யணுமா, இந்த தானியேலை போல பாவத்தை மேற்கொள்ள நாம் தீர்மானம் பண்ண வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஒருவேளை சில காரியங்களை நம்ம விட்டுவிட முடியாதபடிக்கு நமக்கு மிகுந்த கஷ்டமா தெரியலாம். சில பாவங்களை விட முடியாது, வைராக்கியத்தோடு கூட காணப்படுவோம், மன்னிக்க முடியாது. சில நேரங்கள்ல பிறரை குற்றப்படுத்தி பேசிக்கொண்டே இருப்போம், அதை என்னால விட்டுவிட முடியவே முடியாது. நம்ம சில நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நான் இப்படி எந்த நேரமும் மற்றவங்களை குறைப்படுத்தி கொண்டே இருக்கேனே ஏசப்பா, நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா செய்யறேனே அப்படின்னு சொல்லி சில காரியங்களை நம்மளால விட்டுவிட முடியாதபடிக்கு நாம் என்ன செய்வோம், காணப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நான் இனிமேல் இதை செய்யவே கூடாது, எனக்கு நீங்க எப்படியாயினும் உதவி செய்யணும், நான் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நீங்க எனக்கு இரக்கம் பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். மட்டுமல்ல, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய சபையின் காரியங்களுக்காக, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களுக்காக, நம்முடைய தேசத்தின் காரியங்களுக்காக நாம் நம்மோடு சேர்ந்த நண்பர்களோடு கூட தெரியப்படுத்தி நாம் என்ன செய்யணும், ஆண்டவரை நோக்கி இரக்கம் கேட்கணும். இந்த நாட்கள்ல கண்டிப்பா நாம அவருடைய சமூகத்துல இரக்கம் கேட்கணும். ஒருவேளை இந்த நாட்கள்ல பார்க்கிறோம், காலநிலை மாற்றத்தெல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த பயத்தோடு கூட ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் மத்தியான நேரம் வெயில் பயங்கரம். அதாவது சர்ச்சுக்கு போயிட்டு வீடு வந்து சேர முந்தி மூச்சு வாங்கிட்டு அதை திகைக்கிற மாதிரி வருது. அந்த அளவுக்கு மிக பயங்கரமான ஒரு வெயில், காலநிலை மாற்றங்கள் எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்யணும், விண்ணப்பிக்க வேண்டும். எப்படி? நாம் மட்டுமல்ல, நம்மோடு கூட சேர்ந்த நண்பர்களுக்கும் நாம தெரியப்படுத்தி எப்படியாயினும் ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கணும். இதுல இருந்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நல்ல விடுதலையை தரணும், நம்ம நல்ல சூழ்நிலையை தரணும். ஆண்டவரை நோக்கி நாம என்ன செய்யணும், இரக்கம் கேட்கணும். அடுத்தால பார்க்கிறோம், நம்மை தாழ்த்தணும். ஒருவேளை என்னை ஒரு பொருட்டாய் நான் எண்ணிக்கொள்வேன், ஆனால் நான் ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன சம்பவம், நான் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல முதல் 2-3 வருடங்கள் எனக்கு கணித பாடத்துல 100க்கு 100 மதிப்பெண் யாருமே எடுக்கல. எல்லாம் நடத்தியிருப்பேன், எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பேன், ரொம்ப ஆசையோட ஆவலோட காத்து கொண்டு இருப்பேன். பரிட்சை முடிஞ்சு வெளியே வந்த உடனே இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்பேன், எல்லாமே சரி எழுதிட்டீங்களா? அந்த உடனே சொல்லுவான், இல்ல டீச்சர் ஒரே ஒரு 1 வேர்டு மாத்தி எழுதிட்டேனே. ரொம்ப சோர்ந்துருவேன். எல்லாமே சொல்லி கொடுத்துட்டோமே, ஒண்ணும் விடலையே, எல்லாமே நம்ம படிச்சு கொடுத்துட்டோமே, பிறகு எது இப்படி தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருடங்கள் எனக்கு கண்ணுல படவே இல்லை. 4வது வருடம் 3வது வருடம் அந்த ரிசல்ட் வந்த உடனே அந்த கைச்சுமே என்ன கிண்டல் அடிக்கிறாரு, டீச்சர் ஒவ்வொரு வருஷமும் 100 மார்க் 100 மார்க் வரும்னு சொல்லுவீங்க, ஒன்றத்தையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே இருதயம் நொறுங்கியே போச்சு. ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கூட நம்ம கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. ஜெபத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே நான் என்ன தப்பு செய்திருக்கிறேன், எனக்கு எப்படியாவது நீங்க உணர்த்துங்கப்பா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அப்பதான் ஆண்டவர் தெளிவுபட எனக்கு அதை காண்பித்தார். என்ன தெரியுமா,
நான் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லி கொடுக்காது எதுவுமே இல்லை, எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப அதனால என்னமோ கண்டிப்பா நோதான். அப்ப நான் கர்த்தர் பேர்ல ஒரு விசுவாசமும் வைக்கல, என் உள்ளத்துல ஒரு தாழ்மையான ஒரு எண்ணங்களும் காணப்படல. நான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமிதம். அடுத்த வருஷத்துல ஆண்டவருடைய சமூகத்துல என்னை மிகவும் தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்து அழுது அழுது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் செய்தது தப்புதான் ஐயா, நான் தப்புதான் ஐயா, நான் செய்ததெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இந்த வருஷத்துல எனக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமூகத்துல இரக்கத்தை கேட்டு நான் ஜெபித்தேன். ஜெபித்ததின் பலனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த வருடத்துல ஒரு அற்புதமாக அதிசயமாக 5 பிள்ளைகளை 100க்கு 100 எடுக்கும்படியாக கிருபை பாராட்டினார். அப்படி கிருபை, சுத்த கிருபை, என்னுடைய பலத்தினால என்னுடைய ஞானத்தினாலவே அல்ல, அப்படி சுத்த கிருபை. ஒவ்வொரு வருஷமும் அதுக்கப்புறம் என்ன செய்தாருன்னா, ஆண்டவரே எனக்கு என்ன செய்தாரு, ஒவ்வொரு பிள்ளைகள் அல்லது 2 பிள்ளைகள் 100 மார்க் எடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன செய்தார், எனக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அடுத்தால நாம பார்க்கிறோம் தானியேல்ல, நாம பக்கத்துல நம்முடைய நண்பர்கள் இல்ல நமக்கு தெரிந்தவங்க ஒரு வேளை பாவத்தின் வழியில சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம ஒரு விஷயம், நீங்க இப்படிப்பட்ட காரியத்தை என்ன செய்யக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நாம அவருக்கு பிரியமான பிள்ளைகளா நாம நினைச்சினோம் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம நினைச்சினோம் எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்தால நாம் பார்க்கிறோம், நமக்கு ஆபத்து வந்தாலும் சரி, நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை நோக்கி ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை நாம நினைச்ச கூடாது, விட்டு விடவே கூடாது. அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் நாம் நினைச்ச கூடாது, துதியும் தோத்திரத்தையும் செலுத்தாமலே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம அவர் கொடுக்க வேண்டிய கனத்தை மகிமையும் நாம் கொடுக்க வேண்டும். அடுத்தால ஆண்டவர் பேர்ல ஒரு விசுவாசம் வேணும். கடைசியா பார்க்கிறோம், நமக்காகவும் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காகவும் பாவ மன்னிப்பிற்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம ஜெயம் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வேண்டுதல்களை நாம் கேட்ட உடனே என்ன செய்வாராம், தருவாராம். அநேக நேரங்கள்ல பார்க்கிறோம், சில நேரங்கள்ல ரொம்ப அங்கலாய்ப்போடு கூட அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது உடனே அங்க நிச்சயம் பதில் வந்து விடும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்லவராய் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், நம் மீது அன்புள்ளவராய் இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்வோம். இந்த கடைசி காலங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம் நம்பிக்கை, அவர் ஒருவர் மாத்திரமே நம் துணையாளர், அவர் ஒருவர் மாத்திரமே நம் கேடகமா இருக்கிறாரு, நம்ம அடைக்கலமா இருக்கிறாரு, நம்முடைய கண்மலையா இருக்கிறாரு. அவரை விசுவாசத்தோடு பற்றி கொள்வோம். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலும் அவர் என்ன செய்வார், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருள் செய்வார். ஜெபித்து முடிப்போமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே உடைய வேத வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எம்மாத்திரம் ஏசப்பா பாவிகளும் குப்பைகளும் கந்தைகளுமாய் உடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் தகப்பனே. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே, எங்களை உணர்த்துனீங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நாதா. அப்பா, நாங்கள் உமக்கு பிரியமான வழியில நடக்கணும், எங்களை தாழ்த்தணும் ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களுடைய இருதயத்துல நாங்கள் தீர்மானம் பண்ணணும் ஏசப்பா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படணும். உமக்கு செலுத்த வேண்டிய துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் ஆண்டவரே, உம்மை விசுவாசத்தோடு பற்றி கொள்ற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட அப்பா எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க அப்பா, கிருபை காட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யாரேனும் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு, விசுவாசத்தில் தளர்ந்து விடாதபடிக்கு, பலவீனத்தில் சோர்ந்து விடாதபடிக்கு பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. உங்களுடைய பலத்தால் எடை கட்டுங்க ஆண்டவரே. கவலைகள் பாரங்கள் விலகி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. அப்பா, தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால. எல்லா பாரங்களும் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். என்னென்ன தேவைகளோடு உடைய சமூகத்துல காத்து நிற்கிறார்களோ இந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, உடைய நாம மகிமைப்படுத்தப்படுவதாக ராஜா. நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவன், உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.